கௌதம், இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அம்மு, ஏண்டி என்னை விட்டுட்டு போன? அவன் அம்மு என்று சொல்லிய மறுகணம் ரேணுவின் கண்களிலிருந்து நீர் கோர்த்தது. அம்மு, அம்மு என முணங்கிக் கொண்டு அவளின் உடல் முழுவதும் முத்தம் வைத்தான். கண், காது, மூக்கு, கழுத்து, மார்பகம், நெஞ்சு என அவனின் முத்தம் நீடித்துக் கொண்டே சென்றது. ஆனால் ரேணு எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றவில்லை. என்னை விட்டுட்டு போகாதடி ப்ளீஸ் அம்மு. அவன் கூறியவாறு மேலும் அவளின் உடல் முழுவதும் முத்தம் வைத்தான். அவள் அத்தனை தவிப்புடன் அவனிடம், கௌதம், நீங்க இன்னும் அதை மறக்கலையா? ஆசையாக கேட்க, நான் எப்படி உன்னை மறப்பேன்? எனக்கு நீதானே எல்லாமே. ஆனா நீதான் என்னை விட்டுட்டு போயிட்ட. போதையில் இருந்தாலும் அவன் சொல்வது அவளுக்கு நன்றாக புரிந்தது. ப்ளீஸ் இப்பவும் போயிடாத. எனக்கு நீ வேணும்டி, நீ மட்டும் போதும். போக மாட்டேன், உங்களை விட்டு நான் போக மாட்டேன் கௌதம். ரேணு அப்படி கூறியதும் கௌதமால் அவனின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளின் இதழை சிறை கொண்டான். ஆனால் இம்முறை அந்த முத்தத்தில் எந்த ஒரு வன்மையும் இல்லை. அதில் அத்தனை மென்மை. ஒரு ஆணால் இந்த அளவிற்கு மென்மை காட்ட முடியுமா என்று அவள் வியந்துதான் போனாள். கௌதமின் ஒற்றை கை அவளோடு பின்னி இருக்க, மற்றொரு கையும் அவளின் இடையில் படர்ந்து கொண்டிருந்தது. அவன் அம்மு என்று அழைத்தவுடன் ரேணுவின் மனதிலிருந்து காதலும் வெளிப்பட்டது போல. அங்கு காதலை தாண்டி உடல் தேவையுடன் காமமும் ஏற்பட்டது. கௌதமின் கை அவளின் உடலை சுற்றியிருந்த புடவையை அவிழ்க்க ஆரம்பிக்க, தன்னை இன்னும் இவன் மறக்கவில்லை என்கிற இன்பத்திலேயே அவனுக்கு தன்னை விருந்தாக கொடுக்க ஆரம்பித்தாள். அவளின் நெற்றியில் ஆரம்பித்து கழுத்தில் புதைந்தவன் அங்கு 1000 முத்தம் வைத்தான். கழுத்திலேயே புதைந்து கிடந்தான். இரத்தத்தை உறிஞ்சும் அளவிற்கு கழுத்தை கவ்வி உறிஞ்சினான். பின் சற்று கீழிறங்கி அவளின் பிளவுஸை நோக்கை அவிழ்க்கப் போக, சட்டென்று அவனின் கைகளை பிடித்து தடுத்தாள் ரேணு. அவளின் கைக்கு இணையில்லாமல் முத்தத்தை வழங்கி சமாதானம் செய்தவன் அவளின் அனுமதியுடனேயே பிளவுஸின் பட்டன்களை கழட்டினான். பெண்மையின் செழுமையான திமிலில் முகம் புதைத்தவன் அதன் மென்மையை உணர்ந்து அங்கேயே சொக்கிக் கிடக்க, கைகள் அவளின் வயிற்றைக் கடந்து அடிவயிற்றை தாண்டி செல்ல துடித்துப் போனாள் இவள். மீண்டும் பெண்மை வெடித்து எழுந்திருக்க அவனை தடுத்தவள், கௌதம் ப்ளீஸ், வேண்டா என்றாள். ஆனா நீ எனக்கு வேணும். எங்க உன்னை மறுபடியும் இழந்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்கு என்றான் கிரக்கமாக. அவனின் வார்த்தைகளால் மீண்டும் தோற்றுப்போனவள் தன் உடலில் அனைத்து இடத்திற்குமே அவனுக்கு அனுமதி வழங்கினாள். கௌதமிற்கு மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, இப்பொழுது அவள் தேவைப்பட்டாள். எனவே அவளின் ஆடைகள் அனைத்தையும் கலைந்து எறிந்து அவளை ஆடையற்றவளாய் மாற்றியவன் அவள் மீது முழுமையாக அவனுடைய ஆக்கிரமிப்பை தொடங்கினான். தன்னவனின் ஆசையான தொடுதலை முதல் முறையாக உணர்கிறாள். அவள் சில இடங்களில் துடித்து, பல இடங்களில் வெடித்து பெண்மையின் மென்மையை அவனுக்கு விருந்தாக்க, ஆரம்பத்தில் மென்மையாக ஆரம்பித்த அவனின் தேடுதல் வேட்டை நேரமாக ஆக நீண்டு கொண்டே செல்ல, அத்துடன் சேர்ந்து வன்மையும் அதிகரித்தது. இந்த நேரத்தில் அவள் வயிற்றில் குழந்தை இருப்பதையே மறந்து போனாள். காதல் அவளின் கண்களை மறைத்திருந்தது. அவனின் தீண்டுதலில் இப்பொழுது முனங்கல் சத்தம் அவளிடமிருந்து வெளிப்பட ஆரம்பித்தது. வயிற்று கிணற்றில் முகம் புதைத்து நீரை உறிஞ்சி குடிக்க அவனிடம் முற்றிலும் மயங்கிப் போனாள். சற்று மேல் எழும்பி பெண்ணின் வெண்பந்தில் முகம் புதைத்து சற்று உதட்டால் வருடி குழந்தையாக மாறிப்போனவன் அந்த இடத்தில் கடித்து வைக்க, ஆஹ் என ஒரு நொடி அந்த அறையே அதிரும் அளவிற்கு அவள் கத்திவிட்டாள். அடுத்த நொடியே அவளின் கை அவனின் தேசத்திற்குள் ஊடுருவியது. கௌதம், கௌதம் என்று மந்திரம் போல் அவனின் பெயரை ஜெபித்தாள். தன்னவளின் வாயிலிருந்து தன் பெயரை முனகல் சத்தமாக கேட்க உடல் இன்னும் முறுக்கேறியது. அந்த போதையிலும் ஒரே ஒரு முறை மட்டும் கண் திறந்து பார்த்தான் கௌதம். அவன் முன்னால் இருந்தது ரேணுதான். ஆனால் அவனின் கண்கள் அதை அம்முவாகவே பாவித்தது. அம்மு, ஒரே ஒரு தடவை என்று கேட்க அவளால் அவனுக்கு அனுமதி வழங்கவும் முடியவில்லை,
மறுக்கவும் முடியவில்லை. ப்ளீஸ் டி. அவன் கெஞ்சலாக கேட்டவுடன் காதல் கொண்ட பெண்ணின் மனம் இலகிவிட்டது. "ம்" என்று மட்டுமே சத்தம் கொடுக்க அவளின் அனுமதியை ஏற்றவன் அவனால் ஏற்கனவே உடைக்கப்பட்ட பூட்டிற்குள் மீண்டும் கள்ளச்சாவியை இணைத்து அவளுக்குள் முழுமையாய் சென்றான். அவனின் வேகம் தாழாது துடித்துப் போனாள் ரேணு. அம்மா, கௌதம், வலிக்குது. அவள் கத்தியதில் பயந்து ஒரு நொடி அவன் பின்வாங்கினாலும் அடுத்த நொடியே, சாரி டி, நான் கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துட்டேன்ல, சாரி என்று அவளிடம் பேசிக்கொண்டு அவளின் கவனத்தை திசை திருப்பியவன் மெதுவாய் அவளுக்குள் வாகனம் ஓட்டி சென்றான். ஒரு கட்டத்தில் மோகம் அதன் உச்சத்தை தொடர் வேகம் கூட்டி அவளையும் தனக்கு இணையாக இசைக்க செய்தவன் வலிக்க வலிக்க அவளை அனுபவித்து சோர்ந்து அவள் மீது விழுந்தான். சோர்ந்து விழுந்தாலும் அவனின் உதடுகள் ஓயவில்லை போலும். அவளின் உடலிலிருந்து அனைத்து இடத்தையும் தனக்குத்தான் சொந்தம் என்று முத்தத்தால் பட்டா போட்டுக் கொண்டிருந்தான். அவனின் காய்ச்சலுக்கு அவளின் மெல்லிய உடல் மருந்தானது. அதே நேரம் அவனின் மோகத்திற்கு பெண்மணி இரையானாள். இரவு முழுவதும் கௌதம் ரேணுவை அவனின் அணைப்பிலிருந்து விடவே இல்லை. அவளை நூல் இடைவேளை கூட பிரியாமல் அணைத்திருந்தான். ரேணுவும் அவனுடைய அம்முவாக மாறி அவனை இறுக்கமாக அணைத்திருந்தாள். மறுநாள் காலை சூரிய ஒளி அறைக்குள் பரவ தன் தலையை பிடித்துக்கொண்டே கண்களை திறந்தான் கௌதம். என் தலை ஏன் இப்படி வலிக்குது? கௌதம் அவனின் தலையை பிடித்துக்கொண்டு எழுந்திருக்க முயற்சிக்க உடல் பாரமாக இருப்பது போல் உணர்ந்தான். என்னவென்று தலையை உயர்த்தி பார்த்தான். ரேணுதான் அவன் மீது படுத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளின் அணைப்போ எங்க விட்டால் இவன் ஓடிவிடுவான் என்பது போல் இருந்தது. அவளின் பாதி கூந்தல் அவனின் நெஞ்சில் படர்ந்திருக்க மீதி பாதியும் மெத்தையில் கிடந்தது. இருவரின் நிலையையும் உணர்ந்தான் கௌதம். இருவரும் ஆடை இல்லாமல் போர்வைக்குள் இருப்பதை பார்த்தவனுக்கு நேற்று நடந்தது எதுவும் நினைவில் வரவில்லை. மீண்டும் கோபம் அவனின் கண்ணை மறைத்தது. இம்முறையும் இவள்தான் தன்னை ஏமாற்றி இப்படி நெருங்கியிருக்கிறாள் என்று நினைத்தவன் உச்சகட்ட கோபத்தில் தன்மீது கிடந்தவளை பிடித்து தள்ளினான். ஏய், சீ, எந்திரி, முதல்ல உன்னதான் எந்திரி. ரேணுவோ தூக்கத்திலிருந்து கண்விழித்தாள். கௌதமுக்குத்தான் நேற்று இரவு நடந்தது நினைவில் இல்லை. ஆனால் அவளுக்கு அத்தனையும் நினைவில் இருந்தது. கௌதமின் கோபமான பார்வையே அவளுக்கு அனைத்து செய்திகளையும் சொல்லாமல் சொல்ல, அன்றை போல் இன்றைக்கும் அவளின் கழுத்தை பிடித்தவன். ஏய், நீ எப்படி மறுபடியும் என் பக்கத்துல? உனக்கு கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரண ஏதாவது இருக்கா? அவன் வார்த்தைகளால் குத்தி கிழித்தான் அவளை. கேளுங்க இதயத்தில் ஏதோ ஒன்று ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு FM ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.